குட் ஈவினிங். போன செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு விஜயநகர பேரரசுகள் வந்து பார்த்துருப்போம். விஜயநகர அரசுகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்னி அதோட கண்டினியூஸ் வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ விஜயநகர அரசர்கள்லாம் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நிர்வாகம் பற்றி லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். நிர்வாகங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எதுனா விஜயநகர அரசர்கள் நிர்வாகங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் முக்கியமாக வந்துட்டு ஒரு சில மட்டும் பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா முக்கியமா விஜயநகர அரசர்கள் நிர்வாகம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கில்டுகள் கில்டுகள் என்ற தொழில்சார் அமைப்பு. சரிங்களா? என்ற தொழில்சார் அமைப்பு இந்த அமைப்பு என்னன்னா கைவினை, அதாவது கைவினை வந்துட்டு கைவினை தொழிலாளர்களை வந்துட்டு என்ன பண்ணா முறைப்படுத்துது. சரிங்களா? கைவினை குடிசை தொழிலாளர்களை சரிங்களா? குடிசை தொழிலாளர்களை வந்துட்டு முறைப்படுத்துது. முறைப்படுத்தினேன்னு சொல்றேன். இந்த ஒரு அமைப்பு கில்டுங்கிறது ஒரு அமைப்பு. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு கைவினையாளருக்கும் வர்த்தகர்களுக்கும் வந்துட்டு எதுனா கைவினையாளருக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியாக கில்டுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஷாத் குறிக்கிறாரு. சரிங்களா? இந்த கில்டுகள்ங்கிறது வந்து யாராருக்கு இருந்துச்சுன்னா வந்துட்டு கைவினையாளருக்கும் தனியா இருந்துச்சு, அதே மாதிரி வணிகர்களுக்கும் தனியாக இருந்துச்சு. வணிகர்கள் அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது வர்த்தகர்களுக்கும் தனியா இருந்துச்சு. தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா நம்ம அப்துல் ராஷத். சரிங்களா? அப்துல் ராஷத் அப்படின்னு நம்ம அறிஞர் சொல்றாரு. அதே மாதிரி கிருஷ்ணதேவர ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அமுக்தமல்யா அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராய எழுதினது என்ன? கிருஷ்ணதேவராயர். அமுக்தமல்யா அமுக்தமல்யா அப்புறம் வந்துட்டு ஜாம்பாவதி கல்யாணம்பாங்க. சரிங்களா? ஜாம்பாவதி கல்யாணம் ஜாம்பவதி கல்யாணம். அப்புறம் வந்து தெனாலிராமனோட தெனாலிராமனோட பாண்டுரங்க மகத்தியம். சரிங்களா? பாண்டுரங்க மகத்தியம் இதெல்லாம் வந்து இவங்க எழுதின நூல்கள். சரிங்களா? இந்த அமுக்தமல்யா அப்படிங்கிற நூல் என்னன்னா பெரியாழ்வாரோட மகளான, அதாவது பெரியாழ்வாரின் மகள் வந்து கோதை தேவி பத்தி சொல்லுது. சரிங்களா? பெரியாழ்வார் மகள் யாரு? கோதை தேவி பற்றி இந்த நூல் வந்து அமுக்தமல்யாங்கிற நூல். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு இவங்க கட்டிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு குதிரைகள் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது விஜயநகர பேரரசுல கட்டிடங்கள்ல குதிரைகள். சரிங்களா? குதிரைகள் கல் தூண்கள்ல கோயில்ல இருக்கிற கல் தூண்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா குதிரை இருந்துச்சு. குதிரையை வந்து செதுக்கி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன? பாமனி அரசு. சரிங்களா? பாமனி அரசு
பாமனி அரசு பாமனி அரசு வந்துட்டு நம்ம எங்க உருவாச்சு அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். டெல்லி சுல்தான்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகமது துக்ளக் ஆட்சி காலத்துல இந்த விஜயநகர பாமனி அரசுகள் வந்து இரண்டாக பிரியுது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். அதே மாரி வந்துட்டு விஜயநகர அரசர்கள் நம்ம ஃபுல்லா பார்த்தோம். அடுத்து இப்ப என்ன பாமனி பேரரசை பத்தி பார்க்கிறோம். சரிங்களா? அதாவது 1347 சரிங்களா? அலாவுதீன் ஷா பாம்ஷா அலாவுதீன் ஷாஷான் ஷாஷான் கங்க் அப்படிம்பாங்க. சரிங்களா? இன்னொன்னு வந்துட்டு இவர் பேர் இன்னொன்னு சொல்லுவாங்க. அலாவுதீன் ஷான் பாம்ஷா அப்படின்னு, அதாவது பின்னாடி வந்துட்டு இதுனா பாம்ஷான் தான் சொல்லுவாங்க. அலாவுதீன் ஷான் பாமன் ஷா அப்படிம்பாங்க. சரிங்களா? எல்லாமே ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்றாரு, தௌலகாத் நகரை வந்து கைப்பற்றாரு. சரிங்களா? தௌலகாபாத் நகரை கைப்பற்றாரு. என்ன பண்றாரு, 1347 தௌலகாபாத் கைப்பற்றி பாம்ஷாங்கிற பேர்ல வந்துட்டு என்ன பண்றாரு, பாம்ஷாங்கிற பேர்ல வந்து என்ன பண்றாருன்னா ஆட்சி தொடங்குறாரு. சரிங்களா? இவர் வந்துட்டு யாருன்னா வந்து அலாவுதீன் ஷா பாம்ஷாங்கிற யாருன்னா வந்துட்டு தேவகிரியை சேர்ந்த ஒரு துருக்கி ஆளுநர். சரிங்க, துருக்கி அலுவலர். இவர் வந்து ஒரு துருக்கி அலுவலர். தேவகிரியை சேர்ந்த ஒரு தேவகிரியை சேர்ந்த துருக்கி அலுவலர். ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. சரிங்களா? தேவகிரியில. அப்புறம் தான் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு தனியா வந்துட்டு இதாகி தனியா வந்துட்டு அந்த மாகாணங்கள்ல போயிட்டு அந்த முகமது துக்ளக், அதாவது டெல்லி சுல்தான் காலத்துல வந்துட்டு நிறைய சுல்தான்கள் பிரிஞ்சு போகும்போது இவரும் வந்துட்டு கைப்பற்றிடுவார் ஒரு இடத்த. சரிங்களா? இவர் ஆட்சி செய்த காலக்கும் போதே வந்துட்டு என்ன பண்றாரு, இவர் ஆட்சி செய்யும் போதே வந்து 2 ஆண்டுகள், அதாவது ஆட்சி செய்த 2 ஆண்டுகள்லயே வந்துட்டு தலைநகர் வந்து எங்க மாத்துறாருன்னா குல்பர்காக்கு மாத்துறாரு. சரிங்களா? தலைநகர் வந்துட்டு குல்பர்காக்கு மாற்றிறாரு. சரிங்களா? அலாவுதீன் ஷா பாம்ஷா வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு வாரங்கல் அரசனிடமிருந்து, அதாவது வாரங்கல் அரசு இருக்கிறாங்க, வாரங்கல் அரசர்கள் அரசிடமிருந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு வாரங்கல் அரசிடமிருந்தும் அப்புறம் ராஜமுந்திரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொண்டவிடா அப்படிங்கிற அரசர்கள் கீழே, இந்த 3 அரசர்கள் கீழே வந்து பாத்தீங்கன்னா வரி, அதாவது கப்பம் வசூலிக்கிறாரு. சரிங்களா? அதாவது யார் கேட்டீங்கன்னா வாரங்கல், அது ராஜமுந்திரி, கொண்டவிடா அப்படிங்கிற அரசர்கள் கீழே வந்து கப்பம் வசூலிக்க முயற்சி செய்யறாரு. அப்போ அடிக்கடி வந்துட்டு போர் நடக்குது. சரிங்களா? இந்த போர்னால வந்துட்டு அவரோட படைகளை வந்துட்டு பிளஸ் வந்துட்டு விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு மாகாணங்கள்ல வந்துட்டு
பிரிக்கிறாரு, மாகாணங்களா பிரிக்கிறாரு. சரிங்களா? தமது அரசை வந்து 4 மாகாணங்களாக பிரிக்கிறார். நான்கு மாகாணங்களாக பிரிக்கிறாரு. அவை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 மாகாணங்கள் வந்து தாராப் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? சரிங்களா? 4 மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா, தாராப் அப்படிங்கிற பேர்ல அழைக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, ஆளுநரும் ஆளுநரும் படைத்தளபதியும் தலைமையேற்று நடத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஆளுநர்கள் பிளஸ் வந்து படைத்தலைவர்கள் தான் வந்துட்டு அந்த மாகாணத்துக்கு உண்டான வரிகள் வாங்குறது எல்லாமே வந்துட்டு அவங்களோட வேலையா இருக்கும் அந்த இடத்துல. அப்போ இதே மாரி வந்துட்டு சிறப்பா வந்துட்டு அவங்க, அதாவது அலாவுதீன் ஷா பாம்ஷா ஆட்சி வந்து போயிட்டு இருக்க காலத்துல வந்துட்டு அடுத்தது யார் வரான்னா பாம்ஷாவோட மகன். சரிங்களா? அதாவது இவருக்கு பின்னாடி யார் வரான்னா முதலாம் முகமது ஷா. எப்போ 358 டு 1358 டு 75 வரைக்கும். சரிங்களா? இது இவர் வந்துட்டு ஒரு திறமையான அரசராக விளங்குறாரு. சரிங்களா? இவர் முக்கியமா வந்துட்டு ஒரு போருக்கு ஈடுபடுறாரு. அந்த போர் பார்த்தீங்கன்னா 1368. சரிங்களா? 68ல வந்துட்டு ஒரு போர் நடக்குது. யாரு கூடனா வாரங்கல் அரசரோடு. சரிங்களா? அரசரோடு வந்து போரிட்டார். சரிங்களா? அப்ப என்னன்னா வந்துட்டு அப்போ வந்து கோல்கொண்டா கோட்டை. சரிங்களா? கோல்கொண்டா கோல்கொண்டா கோட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை கலந்த நீல வண்ண கற்கள் அப்படிங்கிற ஒரு சிம்மாசனம். சரிங்களா? கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம். இது என்னன்னா வந்துட்டு அந்த வாரங்கல் அரசோடு போரிட்டு வந்து கோல்கொண்டா கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையும் பச்சை கலந்த நீல கற்களால் செய்யப்பட்ட வந்து சிம்மாசனம் ரெண்டையும் வந்துட்டு என்ன பண்றாருன்னா வந்துட்டு இழப்பீடாக பெற்றுட்டு வந்துடுறாரு. அங்கிருந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. சரிங்களா? கடைசியில பாத்தீங்கன்னா இந்த சிம்மாசனமே வந்து பாமனியோட வந்துட்டு அரியணையா மாறிடுது. சரிங்களா? அரியணையா மாறிடுது. இது என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு பாரசீக அரசர் வந்துட்டு நம்ம பிர்தோனின் ஷானாமலை வந்து இது குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதாவது பின்னாடி வந்து பாரசீக பாரசீக
அரசர்களின் ஒரு சிம்மாசனமாக இருந்தது அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா பித்தோசி அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, ஷானாமா அப்படிங்கிற தன் நூலில் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? பித்தோசின் ஷானாமா என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? அந்த நூல்ல வந்து குறிப்பிட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தது இந்த முதலாம் முகமது ஷா வந்துட்டு பாமனி அரசுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு திறமையான அரசரா இருந்தாரு. பிளஸ் வந்துட்டு அடித்தளத்தை ஏற்படுத்தி பாமனி அரசுக்கு ஒரு அடித்தளமாக இருந்தாரு. சரிங்களா? இவர் காலத்துல வந்துட்டு என்னன்னா சுல்தான்கள் பாமனி அரசர்கள் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். விஜயநகர அரசர்களை நான் சொல்றேன். அதாவது முதலாம் முகமது ஷா ஆட்சி காலத்துல வந்து பாமனி வந்துட்டு என்னன்னா 5 சுல்தானாக பிரிஞ்சிருப்பாங்க. பாமனி வந்துட்டு எத்தனை 5 சுல்தான்களாக பிரிஞ்சிருப்பாங்க. 5 சுல்தானாக சிதையுண்டன அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்னா இந்த 5 சுல்தான்கள் தான் வந்து பின்னாடி என்ன வந்து தலைக்கோட்டை போர்ல ஈடுபடுவாங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். நம்ம விஜயநகர அரசர்கள் தோற்கடிக்கப்பட்டது எப்படி அப்படின்னு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். அந்த அரசர்கள் தான் இவங்க 5 பேருமே. சரிங்களா? அப்புறம் முதலாம் முகமது ஷா, அதாவது முதலாம் முகமது ஷா என்ன பண்றாருன்னா வந்துட்டு 1367 ஆனா 5 சுல்தான்கள் பிரிஞ்சது இவர்களோட காலத்துலதான் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1367 பாத்தீங்கன்னா குல்பர்கால 2 மசூதிகள் கட்டுறாரு. இரண்டு மசூதியை கட்டினாரு சொல்றாங்க இவரு. சரிங்களா? முதல் மசூதி, அதாவது என்ன முடிக்கப்பெற்ற மசூதிகள் பாத்தீங்கன்னா முதல் மசூதி, மகா மசூதி அப்படி 2 மசூதி. முதல் மசூதி, அடுத்தது பாத்தீங்கன்னா மகா மசூதி. அடி பாத்தீங்கன்னா 216 அடி ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா 16 அடி அளவுல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? மசூதிகள் பாத்தீங்கன்னா 216 அடி 16 அடி, அதாவது 216 அளவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடிதான் வந்துட்டு அரேபியர்கள், துருக்கியர்கள் வந்து அதிகமா வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு குடிபெயர்ந்தாங்க. இந்த இது மாதிரி வந்துட்டு கட்டடம் எல்லாம் அமைஞ்ச பிறகு வந்துட்டு என்ன பண்றாங்க, பெரும்பாலும் வந்துட்டு துருக்கியர்கள், அரேபியர்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது இந்த முதலாம் முகமதுக்கு பின்பு, சரிங்களா, நம்ம அரசர் வந்து முதலாம் முகமதுக்கு பின்பு முதலாம் முகமது ஷாக்கு பின்பு யார் வரான்னா அவரோட மகன் யாருன்னா முஜிகித் வந்து பதவியேற்கிறார். சரிங்களா? அதாவது நம்ம முதலாம் முகமது ஷாவோட மகன் யாருன்னா முஜிகித் வந்து பதவியேற்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு
விஜயநகருக்கு எதிராக வந்துட்டு போர் செஞ்சுட்டு திரும்பி வரும்போது முஜீத் வந்து கொல்லப்படுறாரு. குல்பர்காவுக்கு அருகில வந்து கொலையோட அதாவது கொன்னுட்டாங்க. அதாவது கொல்லப்படுறாரு. எப்படின்னா வந்துட்டு விஜயநகருக்கு எதிராக போர் செஞ்சு எதிரான போரை முடித்துக் கொண்டு வரும்போது சரிங்களா, எங்கன்னா குல்பர்கால கொலை செய்யப்பட்டார் சொல்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஆட்சி யார் கொடுக்குறா, அதுக்கப்புறம் யாரு வந்துட்டு அரசராகிறாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முகமது கவானோட மாமனாரோட சகோதரர் சகோதரர் மகன் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இவரோட அதாவது முதலாம் முகமதோட மாமனாரோட சகோதரர் மகன். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மாமனார் பேர் வந்துட்டு இவரோட மாமனார் பேர் வந்து தாவூத். தாவூத்தோட சகோதரர் மகன் தான் வந்து இரண்டாம் முகமதுங்கிற பேர்ல அரியணை ஏறாரு சரிங்களா. அதாவது என்னன்னா தாவூத்துங்கிறது யாருன்னா இவரோட மாமனார், அதாவது முதலாம் முகமதோட மாமனார். தாவூத்தோட சகோதரன் மகன் தான் இரண்டாம் முகமதுங்கிற பேர்ல அரியணை ஏறாரு சரிங்களா. இரண்டாம் முகமது அப்படிங்கிற பேர்ல அரியணை ஏறாரு. எந்த வருஷம் கேட்டீங்கன்னா 1378 அரியணை ஏறாரு. சரிங்களா. அரியணை ஏறாரு, அதாவது இரண்டாம் முகமதுங்கிற பேர்ல ஏறாரு. இவர் என்ன பண்றாருன்னா பெரும்பாலும் வந்து இரண்டாம் முகமது அப்படிங்கிற ஒரு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பண்பாடு கல்வி அதுலயே வந்துட்டு செலவு அதிகமா செலவிடுறாரு சரிங்களா. பெரும்பகுதி வந்துட்டு எதுல செலவழிக்கிறாரு, அரசவை பண்பாடு, அப்புறம் வந்து கல்வி மையமாக மாற்றுவதில் செலவழிக்கிறார் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு விஜயநகர அரசுக்கும் பாமனி அரசுக்கும் அடிக்கடி போர் நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கான காரணங்கள் கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னன்னா துங்கபத்ரா கிருஷ்ணா நதிக்கு இடைப்பட்ட வளமான பகுதிகள் சரிங்களா. துங்கபத்ரா அப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா, வளமான பகுதி தான் இதுக்கு முக்கியமான காரணம். இதனாலதான் வந்து விஜயநகர அரசுக்கும் பாமனி அரசுக்கும் போர் நடந்துட்டே இருக்கும். சரிங்களா.
துங்கபத்ரா, கிருஷ்ணா நதிக்கு. அதனால தான் வந்து 2 பேத்துக்கும் வந்துட்டு அடிக்கடி போர் மூண்டுகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இது 80 வருஷமா வந்து கன்டினியூஸா வந்துட்டு போர் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப குறிப்பிடும்படியாக அரசர்கள் யாருமே வராது. சரிங்களா? அதாவது பேர் பெருசா வந்துட்டு சொல்ற மாதிரி வந்து அரசர்கள் யாருமே வராதங்காட்டிக்கு அடுத்ததா யாரு வராங்கன்னா அதாவது 3ஆம் முகமது ஷா. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு அகம்ஷான்னு ஒருத்தர் வருவாரு. சரிங்களா? அகம்ஷான்னு ஒருத்தர் வர்றாரு. அகமது ஷான்னு ஒருத்தர் வருவாரு. இவர் வந்துட்டு எப்பன்னா 422 டு 1435 வரைக்கும். சரிங்களா? 1435 வரைக்கும். அதாவது இடையில இந்த 80 வருஷமா கண்டினியூஸா விஜயநகருக்கும் பாமனி அரசுக்கும் போர் நடந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அகமது ஷா வராரு. இவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா கொடுங்கோளராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்தார். சரிங்களா? இவர் எப்படி இருந்தாருன்னா கொடுங்கோளராகவும், சரிங்களா, கொடுங்கோளராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்தாருன்னு சொல்றாங்க. இரக்கமற்றவராகவும், சரிங்களா, இரக்கமற்றவராகவும் இருந்தார். சரிங்களா? இவர் முக்கியமா ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அதாவது தலைநகரை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா குல்பர்காவில இருந்து பீடாருக்கு மாற்றிருப்பார். அதே மாதிரி இவரும் வந்துட்டு வாரங்கல் அரசை வென்றிருப்பாரு. சரிங்களா? அரசு பகுதியை வந்துட்டு வென்றார். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா தமது தலைநகரை வந்து என்ன பண்ணிருப்பாரு, தலைநகரை வந்து குல்பர்காவில இருந்து எங்க மாத்திருப்பாருன்னா பீடாருக்கு. சரிங்களா? பீடாருக்கு, இது வந்து சரிங்களா, பீடாருக்கு மாற்றினார். எந்த வருஷம்னா 1429 முக்கியமா. சரிங்களா? எந்த வருஷம் தலைநகர் குல்பர்காவில இருந்து பீடாருக்கு மாத்திருப்பாருன்னா 1429. யாருன்னா அகமது ஷா. சரிங்களா? முன்னாடி வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம். நம்ம அலாவுதீன் ஷா பாம்ஷா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு, தலைநகரை வந்துட்டு குல்பர்காவுக்கு மாற்றினாரும் படிச்சிருப்போம். அப்ப வரைக்கும் வந்துட்டு அப்ப இருந்து கிட்டத்தட்ட அவர் ஆட்சி செய்யும் போது வந்துட்டு ஆட்சி காலம் வந்துட்டு அலாவுதீன் ஷா பாம்ஷா எப்போ 47ல வராரு. 347ல இருந்து 422 வரைக்கும் கிட்டத்தட்ட இது 80 வருஷத்துக்கு மேல 80 வருஷம் 80 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு எங்க இருக்குன்னா தலைநகர் குல்பர்கால இருக்கு. ஆனா அவர் வந்த பிறகு வந்துட்டு பீடாருக்கு மாத்திருப்பாரு 29ல. சரிங்களா? இதுக்கப்புறம் யாரு வராருன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் முகமது ஷா. யாருன்னா 3ஆம் முகமது ஷா. சரிங்களா? 3ஆம் முகமது ஷா வராரு. இவரோட 3ஆம் முகமது ஷா வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்சி செய்யறாரு. இவரு மொத்தம் வந்துட்டு 15 வருஷம் ஆட்சி செய்யறாரு. சரிங்களா? எத்தனை வேணும்னா சரி 19 ஆண்டுகள். சரிங்களா? ஆட்சி புரிந்தார். அப்ப வந்து இவருக்கு வந்துட்டு பதவி ஏற்கும் போது என்னன்னா வந்துட்டு ரொம்ப கம்மியான வயசு. இளம் வயதிலேயே வந்துட்டு 3ஆம் முகமது வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டாரு. வயதுக்கு வரும்போது வயது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9 வயசு. சரிங்களா? அதனால என்னன்னா இவருக்கு வந்து ஒரு பாதுகாவலரா வந்து யாரை நியமிக்கிறாங்கன்னா பாதுகாவலர். பாதுகாவலர் யாருன்னு கேட்டா முகமது
கவான் அப்படிங்கிற ஒருத்தர் பாதுகாவலர் வராரு. வயசு வந்து பதவிக்கு வரும்போது வந்து 9 வயசா இருக்கிறங்காட்டிக்கு என்ன பண்றாரு, இவருக்கு வந்து பாதுகாவலரா வர வைக்கிறாரு. பாதுகாவலர் அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா பிரதம அமைச்சரான்னு சொல்லலாம். சரிங்களா? பிரதம அமைச்சர் இல்லைன்னா வந்துட்டு கூட வந்துட்டு ஒரு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி. யாரு நம்ம 3ஆம் முகமது கவான் வராரு, பாதுகாவலரா பிரதம அமைச்சரா எல்லாமே. சரிங்களா? இவர் வந்துட்டு சின்ன வயசா இருக்கிறங்காட்டிக்கு எல்லாமே வந்து பாக்குறது எல்லாமே நம்ம முகமது கவான் தான் எல்லா வேலையும் செய்வாரு. எல்லாமே நிர்வாகம் செய்யறது எல்லாமே வந்து நம்ம முகமது கான். இது என்னன்னா வந்து மகமது கவான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து மகமது கவான். மகமது கவான்னு சொல்லுவாங்க, முகமது கவான்னு சொல்லுவாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சரிங்களா? முன்னாடி வந்து ப்ரீவியஸ்லாம் பார்க்கும்போது முகமது கவான் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ நியூ இதுல வந்து நியூ எடிஷன்ல மகமது கவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? புக்லயும் மகமது கவான் தான் இருக்கும். அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரிங்களா? இப்போ வந்து மகமது கவானை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது முகமது கவான், மகமது கவான் ரெண்டும் ஒன்று தான். மகமது கவான் அல்லது முகமது கவான் அல்லது எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இவர் வந்து ஒரு பிறப்பால் வந்து பாரசீகர். சரிங்களா? பிறப்பால் வந்துட்டு யாருன்னா வந்துட்டு நம்ம முகமது கவான்ங்கிறது வந்துட்டு பாரசீகர். பாரசீகர் சும்மா ஷார்ட்டாவே எழுதிக்கங்க. சரிங்களா? பிறப்பால் வந்துட்டு நம்ம முகமது கவான் ஒரு பாரசீகர். அவரே மாரி இஸ்லாமிய கோட்பாடுகள் அப்புறம் வந்துட்டு மொழியிலும் கணிதத்திலும் வந்து பெரும் புலமை பெற்றவர்னு சொல்றாங்க. சரிங்களா? இஸ்லாமிய கோட்பாடு அப்புறம் வந்துட்டு என்னன்னா மொழியிலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கணிதத்திலும் சரிங்களா பெரும் புலமை பெற்றவர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? யாருன்னு நம்ம முகமது கவான். சரிங்களா? மேலும் வந்து கவிஞரும் மேலும் வந்துட்டு இவர் என்னன்னா ஒரு கவிஞர், உரைநடை எழுத்தாளர், கவிஞர், உரைநடை சரிங்களா? கவிஞர், உரைநடை எழுத்தாளரும் கூட. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு இவரோட படைகளை வந்து வலிமைப்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு நிறைய யுத்திகளை பயன்படுத்துவார். யாருன்னா நம்ம முகமது கவான். அடுத்த பாயிண்ட் அதாவது என்னன்னா இவர் வந்து படைத்துறையில் வந்து
ஊழலை ஒழிக்க வந்து ஒழுங்குமுறையை வந்து செய்தார். அதாவது படைத்துறையில வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஒழுங்குமுறையை செஞ்சிருப்பாரு. சரிங்களா? சரிங்களா? படைத்துறையில வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக ஒழுங்குமுறைகள் எல்லாம் வந்து இவர் மேற்கொண்டிருப்பாரு. அதே மாரி வந்துட்டு கவான் என்ன பண்றாரு, முகமது கவான் என்ன பண்றாருன்னா வந்துட்டு ராணுவ நிர்வாக சீர்திருத்தங்களை வந்துட்டு மாத்துறாரு. அதுல முக்கியமா வந்து விஜயநகர அரசோட வந்து போரிடுறதுக்கு வேண்டி வந்துட்டு வெடிமருந்துகள் பயன்படுத்துறாரு. அதுக்கு முக்கியமா என்ன பண்றாருன்னா வெடிமருந்துகளுக்கு பயன்படுத்துறதுக்கு வேண்டி என்ன பண்றாருன்னா பாரசீக வேதியியல் வல்லுநர்களை வந்துட்டு வரவழைக்கிறார். சரிங்களா? சரிங்களா? பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து என்ன பண்றாருன்னா வந்து வெடிமருந்து தயாரித்து அதை வந்துட்டு என்ன சொல்றது தயாரிச்சு அதை வந்து பயன்படுத்துற முதற்கொண்டு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு படை வீரர்களுக்கு, அவங்கள வர வச்சு. சரிங்களா? அவற்றை பயன்படுத்தலும் படையினருக்கு பயிற்சி அளிக்கிறார். சரிங்களா? பயிற்சி அளித்தார். அதே மாதிரி பெல்காமில் நடைபெற்ற போர்ல கூட வந்து வெடிமருந்தை பயன்படுத்துறான்னு சொல்றாங்க. பெல்காமில் நடைபெற்ற விஜயநகர எதிரான போரில் அவர் வெடிமருந்தை பயன்படுத்தினார்னு சொல்றாங்க. சரிங்களா? இவர் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு அரசர் போலவே வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு அதாவது முகமது கவான் என்ன பண்றாருன்னா வந்துட்டு பேரளவில் வந்துட்டு ஒரு தளபதியா இருந்தாலோ இல்ல காவலரா பாதுகாவலரா இருந்தாலோ என்ன பண்ணுவாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவர் தான் வந்து அரசராகவே நடந்துக்குவார். அதாவது அவர் சின்னவரா இருக்கங்காட்டி 3ஆம் முகமது வந்துட்டு வயசுல சின்னவங்களா இருக்கங்காட்டி இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாத்துக்குவாரு. சரிங்களா? அதே மாதிரி பாமணி அரசர்கள் முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா 4 மாகாணங்களாக பிரிச்சிருப்பாங்க. அது இவர் என்ன பண்றாருன்னா 8 மாகாணமா பிரிச்சிருப்பாரு. சரிங்களா? 4 மாகாணமா இருந்ததை 8 மாகாணமா மாத்திருப்பாரு. முன்னாடி 4 மாகாணம் கொண்டு வந்தது யாருன்னா நம்ம அலாவுதீன் ஷா பாம்ஷா அவர்தான் மாத்திருப்பாரு. சரிங்களா? சரிங்களா? 4 மாகாணங்கள்ல 8ஆக மாற்றிருப்பாரு. சரிங்களா? நம்ம முகமது குலாம். இதனால என்னன்னா வந்துட்டு மாகாணங்கள் இருக்கிற ஒவ்வொரு சுல்தான், அதாவது அது கீழே இருக்கிற ஆளுநர்கள் வந்துட்டு என்ன பண்றாரு, இவர் வந்துட்டு அதிகமா வந்து கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுத்துறங்காட்டிக்கு அவங்களுக்கெல்லாம் பிடிக்காம என்ன பண்றாங்க, நிறைய வந்துட்டு முகமது முகமது கவான் மேல வந்து புகார் சொல்றாங்க. இவர் வந்து ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இது கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. சரிங்களா? அதாவது மாகாண ஆளுநர்கள் கீழே வந்துட்டு
எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கோட்டை இருக்கும் சரிங்களா. ஆனா வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு கோட்டை மட்டும்தான் அவங்களுக்கு கீழே வந்து கட்டுப்பாடா இருக்கணும். ஆளுநருக்கு கீழே ஒரு கோட்டை மட்டும்தான் கட்டுப்பாடா இருக்கும். மத்தபடி எல்லாமே எல்லாமே நேரடியா சுல்தானுக்கு கீழ, அதாவது முகமது கவானு கீழ வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. அதாவது ஒரு மாகாணத்துல நிறைய கோட்டை இருந்தா ஒரு கோட்டை மட்டும்தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஒரு கோட்டையை மட்டும்தான் வந்து ஆளுநர் கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆளுநர் வசம் வைத்துக் கொள்ளப்பட்டது சரிங்களா. வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டது. எப்படி வேணா எழுதிக்கலாம். சரிங்களா. வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. மத்தபடி எல்லாமே வந்து யாருக்கு கீழ இருக்குன்னா சுல்தான் கட்டுப்பாட்டில் நேரடியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி ஊதியத்துக்கு பதிலாக, அதாவது சம்பளத்துக்கு பதிலாக என்ன பண்றாங்க, நிலங்களை வந்துட்டு அதிகாரிகள் வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து வரவு செலவை வந்து சுல்தானுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. இதனால வந்து சீர்திருத்தம் வந்துட்டு எல்லாமே கவான் தான் பாத்துக்கிறாரு. என்ன இது அரசு கீழ வர எல்லா சீர்திருத்தம் வந்து கவான் சொல்றாரு. அதனால என்னன்னா வந்துட்டு நிர்வாகம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ் ஆகுது சரிங்களா. பின்னாடி வந்து என்னன்னா தக்காணத்துல சேர்ந்த சில ஆளுநர்கள் பிளஸ் வந்துட்டு அவருக்கு கீழே இருக்கிற பிரபுக்கள் என்ன பண்றாரு, தக்காண பிரபுக்கள் இருக்கிறாங்க, ஆளுநர் இருப்பாங்க. கவான் கவான் வந்துட்டு என்ன சொல்றாரு, போலியா வந்துட்டு அவங்களுக்கு கீழே வந்து நிறைய வந்து கடிதம் எல்லாம் எழுதி, கவானுக்கு கீழே வந்து கடிதம் எல்லாம் எழுதி அரசர் என்ன பண்றாரு, கவானை தூக்கி வந்துட்டு மரண தண்டனை விதிக்கிறாரு சரிங்களா. அதனால கவான் வந்துட்டு மரணம் அடைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன, பாமனி அரசு வந்துட்டு என்ன கடைசியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் முகமது சரிங்களா. நம்ம கவான் வந்து தூக்கிலிடப்படுறாரு. இதனால வந்து அரசின் முதுகெலும்பு உடைஞ்ச மாதிரி சொல்றாங்க சரிங்களா. தூக்கிலிடப்பட்டங்காட்டிக்கு அவர் கீழே இருந்த சில நம்பிக்கையான தக்கான அரசர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, பிரபுக்கள் வந்துட்டு வெளியேறாங்க. வெளிநாட்டு பிரபுக்கள் தக்காணத்தை விட்டு வெளியேறாங்க சரிங்களா. கவான் தூக்கிலிட்டங்காட்டிக்கு இதுக்கப்புறம் என்னன்னா 3ஆம் முகமது தான் இருக்கிறாரு. அவரும் வந்துட்டு அதான் 9 வயசு தான் இருக்கு அப்படின்னு சொன்னோம்லங்க. அவர் என்னன்னா பண்ணிட்டு அவரும் இறந்துடுறாரு. இவருக்கு பின்பாடி, அதாவது 3ஆம் முகமதுக்கு பின்னாடி யாரு வராங்கன்னா, 3ஆம் முகமதுக்கு பின்பு யார் வரான்னா, முகமது அல்லது சாரி முகமது அல்லது சிகாபுதீன் சரிங்களா. சிகாபுதீன் அப்படிங்கிற முகமது சரிங்களா. சிகாபுதீன் முகமது வந்து அரியணை ஏறாரு. எப்பன்னா 1518 சரிங்களா.
ஆட்சி புரிகிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஆட்சி செய்றாரு. பின்னாடி வந்து சுல்தான்கள் வந்துட்டு தனித்தனியா வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. முக்கால்வாசி வந்துட்டு 5 சுல்தான்களாக முன்னாடியே பிரிந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு தனியா வந்து தங்களை பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? 5 சுல்தான்கள். 5 சுல்தான்களாக சுதந்திர சுல்தான்களாக மாறுது. சரிங்களா? சிதைந்ததுன்னு சொல்றாங்க. அது வந்து பீடார், பிஜப்பூர் 5 சுல்தான்கள் என்னன்னா, இந்த பீடர், பிஜப்பூர் மற்றும் வந்துட்டு அகமது நகர், அகமது நகர், பீரார், ஆஹ், கோல்கொண்டா, கோல்கொண்டா எல்லாமே இது மொத்தம் 5 சுல்தான்களாக பிரிந்து வந்திருக்கு. சரிங்களா? இவங்க என்ன கடைசியா வந்துட்டு என்ன பண்றாரு, விஜயநகர அரசை எதிர்க்கிறாங்க. 5 சுல்தான்கள் சேர்ந்து எப்பனா 1565, அதாவது தலைக்கோட்டை போர் சொல்லியிருப்போம். தலைக்கோட்டை போர்ல என்ன பண்றாங்க, விஜயநகரை வந்து தோற்கடிக்கிறாங்க இந்த 5 சுல்தான்களும் சேர்ந்து. முன்னாடியே பார்த்திருப்போம். தோற்கடித்தது. சரிங்களா? பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லி சுல்தான்கள்ல இருந்து அப்படியே கண்டினியூஸா 2ஆ பிரிஞ்சு விஜயநகரம் பாமனியா பிரிஞ்சு மறுபடியும் வந்துட்டு பாமனி விஜயநகரத்துக்கு இடையே போர் நடந்து பாமனி மறுபடியும் விஜயநகரம் வந்துட்டு தோத்துருவாங்க இந்த 5 சுல்தான்களுக்கு இடையே. சரிங்களா? இப்ப என்னன்னா பாமனி அரசின் வந்துட்டு நிர்வாகம் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? நிர்வாகம் இவங்க கட்டடக்கலைக்கு வந்து குல்பர்கா வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சரிங்களா? எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டா நம்ம குல்பர்கா குல்பர்கா சரிங்களா? மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுங்கிறாங்க. பாமனி அரசுகள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷனுக்கு வேண்டி வந்துட்டு நிறைய கவனம் செலுத்துனாங்கன்னு சொல்றாங்க. அதாவது கல்விக்கு வேண்டி அவங்க சிறந்த கவனம் செலுத்தினாங்க பாமனி அரசு. சரிங்களா? பாமனி அரசு கல்விக்காக சிறப்பு கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? செலுத்தின. சரிங்களா? அதே மாரி அரபு பாரசீக மொழிகளை வந்து அதாவது அரபு பாரசீக மொழிகளை வந்து கத்துக்கிறதுக்கு வேண்டி அவங்க ஊக்கமளித்தார்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? அரபு இதெல்லாம் வந்து புக்ல இருக்காது. சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க.
ஊக்கமளித்தனன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஊக்கமளித்தனர் அப்படிங்கிறாங்க. இவங்க காலத்துல வந்து உருது மொழி வளர்ச்சி விட்டுறதுங்கிறாங்க. என்னன்னா உருது மொழி. உருது மொழி வளர்ச்சி விட்டுறது. சரிங்களா? முக்காவாசி வந்துட்டு சுல்தான்கள் கட்டிய கட்டிடங்கள் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இவங்க கட்டின கட்டிடங்கள். முகமது கவான் கட்டியது. சரிங்களா? நம்ம முகமது கவான். முகமது கவான் என்ன பண்றாருன்னா மதராசா கட்டியிருப்பாரு. மதராசா மதராசா கட்டிடம் இவர்தான் கட்டியிருப்பார். சரிங்களா? முகமது கவான். இந்த கட்டிடம் வந்து சரிங்களா? அடுத்தது இவங்க முக்கியமா கட்டினது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பாமனி அரசர்கள் கட்டினது வந்து குல்பர்கா, குல்பர்கா, ஜம் மசூதி, அப்புறம் வந்துட்டு பிஜப்பூர் கோல் கும்பாஸ், பிஜப்பூரில் உள்ள கோல் கும்பாஸ், கும்பாஸ் சாரி கோல் கும்பால் எல்லாமே வந்துட்டு நம்ம பாமனி அரசர்கள் காலத்துல கட்டினது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாம்ஷா அரசு வந்துட்டு அலாவுதீன் ஷா முன்னாடியே பார்த்துறோம். பாமனி பேரரசு நிறுவிய அலாவுதீன் ஷா பாம்ஷா இருக்கிறார் இல்லைங்க, அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு கல்வி வந்துட்டு கத்திருப்பாரு. எங்கேன்னா நம்ம கில்ஜி, நம்ம டெல்லி சுல்தான்ல கில்ஜி வம்சத்துல பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? கில்ஜி அலாவுதீன் கில்ஜி காலத்து அலாவுதீன் அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி. சரிங்களா? அவர் பேரு படை தளபதி பேர் வந்துட்டு சாபர்கான். சரிங்களா? சாபர்கான் என்பவரின் முயற்சியால், இவரோட முயற்சியால் என்ன பண்ணிருப்பாருன்னா முல்தானில் கல்வி கற்றார். யாருன்னு கேட்டீங்கன்னா அலாவுதீன் ஷாஷன் பாம்ஷா. சரிங்களா? பாமன் ஷா. இவர் எப்படி பாத்தீங்களா? அலாவுதீன் கில்ஜி காலத்துல படைத்தளபதியா இருந்த ஜாபர் கான் என்பவரின் உதவியால முல்தானில வந்துட்டு எங்க கல்வி கற்றிருப்பார். நம்ம அலாவுதீன் கான் பாம்ஷான். சரிங்களா? அதே மாதிரி இவரோட பசங்களே வந்துட்டு அலாவுதீன் ஷா, அதாவது இவரு நம்ம அலாவுதீன் ஷா பாம்ஷா இருக்கிறாங்க, அவரு வந்து தன் பசங்களே வந்து கல்வி கற்க வச்சிருப்பாரு அங்கேயே. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு பாம்ஷாவோட எட்டாவது சுல்தான். சரிங்களா? எட்டாவது சுல்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபெரோஷ். அவர் பேர் வந்து ஃபெரோஷ்.
8வது அரசர் யாருன்னா ஃபெரோஷ். ஃபெரோஷ் வந்து யாருன்னா வந்துட்டு 8வது அரசர். இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா மொழியியல் அறிஞரும் கவிஞரும். சரிங்களா, மொழியியல் அறிஞரும் கவிஞரும். மொழியியல் அறிஞரும் கவிஞரும் ஆவார். சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு இவங்க காலத்துல பாத்தீங்கன்னா குல்பர்கா, பீடார், தௌலகாபாத், அப்புறம் வந்து கண்டகர் ஆகிய இடங்களை வந்து கல்வி கூடங்களை வந்து நிறுவினான்னு சொல்றாங்க. என்ன இடங்கன்னா பாத்தீங்கன்னா குல்பர்கா சாரி குல்பர்கா மற்றும் வந்து பீடார், அப்புறம் வந்து தௌலதாபாத், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டகர் ஆகிய இடங்களை வந்து கல்வி கூடங்களை அமைச்சா அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இங்க இத்தனை 4 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை அமைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வந்து தங்கி படிக்கிற மாதிரி வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. எல்லாமே இங்கே வந்து மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிற மாதிரி வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு நம்ம முகமது கவான் பீடாரில் அமைந்திருக்கு. சரிங்களா. முகமது கவானோட மதராசா கல்வி நிலையம். சரிங்களா. இங்கன்னா பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற முகமது கவானோட கல்வி நிலையம். சரிங்களா. முகமது கவானோட மதராசான்னு சொல்றாங்க. சரிங்களா. மதராசா அல்லது கல்வி நிலையம். இங்க என்னன்னா வந்துட்டு 3000 கையெழுத்து பிரதிகள் கொண்ட பெரிய நூலகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா. எத்தனைனா 3000, அதாவது கையிலேயே எழுதின நூல்கள். சரிங்களா. அதான் கையெழுத்து பிரதிங்கிறாங்க. நூலகத்தை கொண்டுள்ளது. சரிங்களா. கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை. சரிங்களா. கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்குன்னா ஹைதராபாத். கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்தில். சரிங்களா. ஹைதராபாத்ல இருந்து 11 கிலோமீட்டருங்கிறாங்க. 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சின்ன குன்றின் மேல் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா குன்றின் மேல் 120 மீட்டர் உயரத்துல இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா.
இதோட கோட்டையில வந்து இந்த கோட்டையில வந்து மிக உயரமான பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பாலா ஹரிசார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, கோட்டையின் மிக உயரமான பகுதி. இடம் எதுன்னு கேட்டா பாலா ஹரிஷார். அதே மாரி வந்துட்டு கீழ இருந்து வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, தர்பார் சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, இது யார் கட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ராஜா கிருஷ்ணதேவ் என்ற வாரங்கல் தலைநகரை கொண்ட காக்காத்திய வம்ச அரசர். சரிங்களா, ராஜா கிருஷ்ணதேவ் என்ற வாராங்கல்லை தலைநகராக கொண்ட காக்காத்திய வம்ச அரசர் கட்டினார்னு சொல்றாங்க. புரியுதுங்களா, ராஜா கிருஷ்ணதேவ் என்ற வாரங்கலை சேர்ந்த அரசர் தான் இந்த கோல்குண்டா கோட்டையை வந்து கட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டை நுழைவாயில் என்ன சொல்றாங்கன்னா வெற்றி நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த கோல்குண்டா கோட்டையோட நுழைவாயில். சரிங்களா, நுழைவாயில் என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு பதித்தர் வாசா அல்லது வெற்றியின் நுழைவாயில். அப்படிங்கறது சொல்றாங்க. சரிங்களா, இது நம்ம கோல்கொண்டா கோட்டையோடது. சரிங்களா, அதே மாதிரி பிஜப்பூர்ல இருக்கிற கோல் கும்பாஸ் கோட்டை, அது கோல்கொண்டா, இது கோல்கும்பா. சரிங்களா, கோல்கும்பா கட்டிடம். இது என்ன சொல்றாங்கன்னா முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, என்ற சிறப்பை பெற்றதுன்னு சொல்றாங்க. இது வந்து கோல்கொண்டா. சரிங்களா, கோல்கொண்டா வேற, கோல் கும்பாஸ் வேற, ஞாபகப்படுத்திங்க. இது எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. அதாவது ஹைதராபாத் இப்ப இருக்கிற தெலுங்கானா. சரிங்களா, அதாவது கோல்கொண்டா கோட்டை. இது வந்து பிஜப்பூர் கோல் கும்பாஸ். சரிங்களா, மோஸ்ட்லி வந்துட்டு எந்த ஊருன்னு கேட்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு
அதோட சிறப்பம்சம் கேட்பாங்க. சரிங்களா? இது வெற்றியின் நுழைவாயில் பிளஸ் வந்து பாதேதர் வாசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு செக்ஷன் வந்துட்டு முடிஞ்சு பாம்னி அரசர்கள் வந்துட்டு முடிச்சாச்சு. சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகலாயர்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? முகலாயர்ஸ் இல்லைன்னா மராட்டா. முகலாயர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்துட்டு போக மாதிரி இருக்கும். ஏன்னா முகலாயர்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டினியூட்டியோட அடுத்தது வந்துட்டு மராட்டியர்கள் பார்க்க